ஹலோ கைஸ், திஸ் இஸ் லக்ஷ்மி ஃப்ரம் லக்ஷ்மி குரு அகாடமி. இது வரைக்கும் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம த லீஃப் ஃப்ரம் த சாப்டர் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்லேருந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லீஃப் ஆரிஜினேட் ஃப்ரம், லீஃப் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்னது, ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் அரேஞ்ச் இன் ஏ அக்ரோபெட்டல் ஆர்டர். நம்ம அக்ரோபெட்டல் ஆர்டர்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ அக்ரோபெட்டல் ஆர்டர்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஆக்சிஸ் இருக்குன்னா டிப்பில் எங்கர் ஒன்ஸ் இருக்கும், இதுவே பேஸில் மெச்சூர் ஒன் இருக்கும். இப்படி ப்ரெசண்ட் ஆகி இருந்துச்சுன்னா இது அக்ரோபெட்டல். இதில் என்னது, மெயின் ஆக்சிஸ் அன்லிமிட்டட் க்ரோத்தாக இருக்கும். ஏன்னா இங்கே யங் பட் இருக்கா, திரும்பியும் க்ரோ ஆகி திரும்ப டிப்பில் யங் பட்டு தான் வரும். ஸோ இது அன்லிமிட்டட் க்ரோத். இதுவே பேசி பெட்டல், இது அக்ரோபெட்டல். பேசி பெட்டல்னா இந்த ஆக்சிஸில் இந்த டெர்மினல் பொசிஷனில் ஓல்டர் ஃப்ளார் வந்துடும். இங்கே பேஸில் எங்கர் ஒன் வந்துடும். அப்போ இங்கே என்னது, இந்த மெயின் ஆக்சிஸ் லிமிட்டட் க்ரோத்தாக இருக்கும். இப்படி இருந்தால் இது பேசி பெட்டல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ பார்ப்போம். நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் அரேஞ்ச் இன் ஏ அக்ரோபெட்டல் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்களா? கரெக்டு தானே. நமக்கு நல்லா தெரிஞ்ச பிளான்ட், நம்ம வேப்ப மரமே பார்த்துட்டோன்னா அந்த எங்கர் லீஃபெல்லாம் அந்த ரெட்டிஷாக இருக்கும்ல, அது எல்லாம் எங்கே நமக்கு ப்ரெசண்ட் ஆகியிருக்கும், டிப்பில் தானே இருக்கும். அப்போ அது அக்ரோபெட்டல் ஆர்டர் தானே. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டிப்யூல்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர் டூ லேட்ரல் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸ்டிப்யூல்னா என்னது, இப்போ இங்கே ஒரு ஸ்டெம் இருக்குன்னா இங்கே பியூட்டியோல் வரும், இதிலிருந்து என்ன வரும், நமக்கு லீஃப் வரும். இந்த இதோட இதுதானே லீஃப் பேஸ்ன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி பேர் ஆஃப் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது பேர் தான் என்னது, ஸ்டிப்யூல்ஸ். அப்போது இது லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்னா லேட்ரல்னால் ரெண்டு பக்கமும் தானே இருக்குது. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் ப்ரெசன்ட் இந்த லீஃப் பேஸ். லீஃபோட பேஸில் தான் ஸ்டிப்யூல்ஸ் இருக்கும். அப்போ இதுவும் கரெக்ட். அடுத்து ப்ரொடக்ட் ஆக்சிலரி பட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டிப்யூல்ஸோட மெயின் ஃபங்க்ஷனே, இப்போ அது லீஃப் பட்டாக இருக்கலாம், இல்லை ஃப்ளார் பட்டு எது வேணாலும் இருக்கலாம். இது ஸ்டார்டிங்காக க்ரோ ஆகும்போது குட்டியாக தானே இருக்கும். அந்த பட்டு ஃபால் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஸ்டிப்யூல்ஸோட மெயின் ஃபங்க்ஷனே. அப்போது இதுவும் கரெக்ட். அப்போ ஆன்சர் என்னது, மோர் தென் ஒன் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்வாலன் லீஃப் பேஸ் கால்டு டேஷ் வேற ஸ்வாலன் லீஃப் பிளட் பேஸ் இஸ் கால்டு டேஷ்ன்னு கேட்டிருக்காங்களா? ஸ்வாலன் லீஃப் பேஸ் எது, இப்போ இது மெயின் ஸ்டெம்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு என்னாகும், பிடிஓல் வருமா, பிடிஓலேருந்து லீஃப் வரும். இந்த இடம் தானே லீஃப் பேஸு. இந்த இடம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்வாலன் ஆகி இங்கேருந்து ஸ்டிப்யூல் வந்திருக்கும், இங்கேருந்து இப்படி லீஃப் வந்திருக்கும். இது பேர் தான் என்னதுன்னா ஸ்வாலன் லீஃப் பேஸ். சாரி, அப்போ அந்த ஸ்வாலன் லீஃப் பேஸோட பேர் என்னன்னா பல்வைனஸ். இது ஃபஸ்ட்டு ஏ பல்வைனஸ் வரும். இதுவே லீஃப் லெட்டோட பேஸ்னா பல்வைனுல்னு வரும். அப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், லீஃப்லெட்லன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி தானே இருக்கும். மெயின் ராச்சஸ் இருக்கும், இங்கிட்டிருந்து லீஃப் வருமா, இதோட இங்கினக்குள்ளே என்னது பல்வைனஸாக இப்படி இருக்கும். பல்வைனுல் இது பல்வைனுல். நெக்ஸ்ட்
Read the following statement. Long, thin, flexible petiole allow leaf blades to flutter in a wind, thereby cooling the leaf and bringing fresh air to the leaf surface ன்னு கொடுத்துருக்காங்களா. கரெக்டு தான். பீட்டியோல் வந்து என்ன பண்ணுன்னா காற்றுல ஆடுறது மூலமாக அது என்ன பண்ணும், லீஃப் பிளேடை வந்து கூல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் ஏர் வந்து லீஃப் சர்ஃபேஸ்க்கு எடுத்துகிட்டு போக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து லீஃப் லேமினா லேக் வாஸ்குலர் பண்டில்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் லீஃப் லேமினால இதுதான் லீஃப்னா இந்த சர்ஃபேஸ் தானே லீஃப் லேமினா. இதில் என்ன இருக்கும், வெயின்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகியிருக்கும். வெயின்ஸ் தானே முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டர். அந்த வெயின்ஸில் என்ன ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், நமக்கு சைலம் ஃப்ளோயம் இருக்கும். அப்போ வாஸ்குலர் பண்டில் ப்ரெசென்ட் தானே, இங்கே லேக்குன்னு இருக்குது. அப்போ இது இன்கரெக்ட். அடுத்து ப்ரொவைட் ரிஜிடிட்டி டு லீஃப் பிளேட். கரெக்டு தான். லீஃப்க்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதே வெயின்ஸ் தான். அப்போது இதுவும் கரெக்டு. அடுத்து லீஃப் பொசஸ் ரெட்டிகுலேட் ஆர் பேரலல் வீனேஷன். லீஃபில் பேரலல் வீனேஷனும் இருக்கலாம், ரெட்டிகுலேட் வீனேஷனும் இருக்கும். இதுவே டை காட்டுனா ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்கும், மோனோ காட்டுனா பேரலல் வீனேஷன் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அடுத்து த ஆக்சியல் ஆஃப் லீஃப்லெட் மே பொசஸ் ஆக்சிலரி பட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் லீஃப்லெட்டோட ஆக்சியல்லேருந்து ஆக்சியல் பட்டு வராது. லீஃபோட ஆக்சிலரியிலேருந்து தான் ஆக்சிலரி பட்டு வரும். லீஃப்லெட்டு கிடையாது, லீஃப். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். அப்போது எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, எத்தனை கரெக்ட்? 1 2 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் ரேச்சஸ் இஸ் ப்ரெசண்ட்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். இப்போது நம்ம வேப்ப மரமே எடுத்துட்டோம். ரேச்சஸ்னால் என்னது, இந்த மெயின் ஆக்சிஸ் தான் ரேச்சஸ். கருவேப்பிலே இப்போ நம்ம எடுத்துட்டோன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி தானே இருக்கும். இப்படி தானே இருக்கும். இது வந்து பின்னேட்லி காம்பவுண்ட் சொல்லுவோம். இதில் என்ன இருக்குது, ரேச்சஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. அப்போ இது வந்து கரெக்டு. அடுத்து ரேச்சஸ் ஆக்சுவலி ரெப்ரசன்ட் த மிட்ரிப் ஆஃப் த லீஃப் இன் எ பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். ரேச்சஸ் தான் மிட்ரிப் தான் பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃபில் இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். நெக்ஸ்ட் சி என்ன கொடுத்துருக்காங்க, இன் பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப் ரேச்சஸ் இஸ் ப்ரெசண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் லீஃப் ரேச்சஸ் வந்து பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃபில் இருக்காது. ஏன்னா இங்கே வந்து ஒரு லீஃப் வந்து அங்கேயே முடிஞ்சிருமா, ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது, ஒவ்வொரு லீஃபுக்கும் ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்குது, தனித்தனியான எண்டிங் பாயிண்ட் இருக்குது. இதுவே பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப்னா இந்த மாதிரி 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இங்கே எண்டிங் பாயிண்ட் என்னது, 1 தானே இருக்குது. இதில் ஒரு மிட்ரிப்புன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ இங்கே வந்து மிட்ரிப் இருக்காது. அப்போ ஸோ சி வந்து இன்கரெக்ட். அடுத்து சில்க் காட்டன் ஹேஸ் காட் பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். இதுவும் வந்து என்னது, கரெக்ட். சில்க் காட்டனில் பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப் தான் இருக்கும். அப்போ ஆன்சர் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் டைப் ஆஃப் ஃபில் அவுட் டாக்ஸி எ பேர் ஆஃப் லீஃப் அரேஸ் அட் ஈச் நோடு. அதாவது இதுதான் ஸ்டெம்முனா இது நோடு, இது வந்து இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது இன்டர் நோடு. அப்போது இப்போ ஒரு நோடுலேருந்து இப்படி 2 லீஃப் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னது, ஆப்போசிட்டாக இருக்கா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்போசிட். இதே அல்டர்னேட்னா எப்படி இருக்குன்னா, இது ஸ்டெம் இப்படி நோடு 2 நோடு இருக்குன்னா ஒரு நோடில் ஒரு லீஃப் தான் இருக்கும், இன்னொரு நோடில் ஒரு லீஃப் இருக்கும். அது இந்த பக்கமும் இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். வேர்ல்டுனா எப்படி இருக்கும், 4 லீஃப் ஆச்சு குறைஞ்சது இருக்கும். அப்போ இங்கேருந்து 2 லீஃப் நமக்கு ப்ரெசண்ட், ஒரு நோடுலேருந்து 4 லீஃப் வந்து நமக்கு ப்ரெசண்டாக இருக்கும். இது வந்து வேர்ல்டு, இது அல்டர்னேட்டு, இது ஆப்போசிட். இப்போ ஆன்சர் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in few plants the leaf or lamina fall off and the petiole modified into leaf like structure performing photosynthesis அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது இப்போ ஒரு ஸ்டெம் இருக்குது, இதில் லீஃப் இங்கே வரும், இது பீட்டியோலு, இந்த பீட்டியோலில் லீஃப் வரும். இந்த லீஃப் லாமினா வந்து
சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் கீழே விழுந்துருச்சுன்னா இந்த பிடிஓல் என்ன பண்ணுன்னா லீஃபோட ஃபங்க்ஷனை பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். பிடிஓல் மாடிஃபிகேஷன் எதில் நடக்கும்னா ஃபில்லோடில் நடக்கும். ஃபில்லோட், கிளாடோஃபில் இதெல்லாம் என்னென்னா பிடிஓல் மாடிஃபிகேஷன் கிடையாது, ஸ்டெம் ஆர் பிரான்ச்சஸ் மாடிஃபிகேஷன். லீஃப் இல்லாத இடத்துல ஃப்ளாட்டண்டாக ரொம்ப ஃப்ளெஷ்ஷியாக அந்த மாதிரி மாடிஃபை ஆகிருக்கும். அதில் என்ன நடக்கும், ஸ்டெம்மில் ஆர் பிரான்ச்சஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அப்போது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மேட்ச் த காலம் வித் ரெஃபர்ஸ் டு ஃபில்லோடாக்சின் கொடுத்துருக்காங்களா. அல்டர்னேட் எதில் இருக்கும், ஹைபிஸ்கஸில் அல்டர்னேட் இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து செகண்ட். என்ன இருக்குது, 2 இருக்குது. அடுத்து ஆப்போசிட் சூப்பர் போஸ்ன்னு இருக்குது. சைடியம் பிளான்ட்டில் என்ன இருக்கும், ஆப்போசிட் சூப்பர் பேஸ்டு இருக்கும். அப்போ எந்த ஆன்சர், ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆப்போசிட் டெக்குஷேட் அப்போ எதில் இருக்கும், கேலோட்ராபிஸா எருக்கில் வந்து இருக்கும். வேர்ல்டு வந்து அல்ஸ்டோனியாவில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்களா. டென்ட்ரில் பீல வந்து பீ பிளான்ட்டில் டென்ட்ரில் இருக்கும், கரெக்டு. கேக்டஸில் ஸ்பைன்ஸ் இருக்கும், இதுவும் கரெக்டு. ஆனியனில் ஃப்ளெஷி லீவ்ஸ் இருக்கும், இதுவும் கரெக்ட். அப்போ இதுதான் ஃபில்லோடு. என்ன கொடுத்துருவாங்க, ஆஸ்திரேலியன் அக்கேஷியான் இருக்குது. ஃபில்லோடு வந்து என்னது, ஒப்பன்ஷியா தான் ஃபில்லோடு. ஆஸ்திரேலியா அக்கேஷியா வந்து எதுக்கு, ஃபில்லோக்ளாடு. ஸோ இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போது இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், த ஃபைன்லி டிசெக்டட் லீஃப் மே பி அன் அடாப்டேஷன் ஆஃப், அதாவது ஒரு லீஃப் இப்போது ஹைட்ரில்லா பிளான்ட் நீங்கள் பார்த்துருந்தோன்னா எப்படி இருக்குன்னா குட்டி குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி டிசெக்டட் ஆகி பிளவுப்பட்ட லீஃபோட மார்ஜின் வந்து பிரேக் ஆகி இருக்கும். இது எதில் இருக்குன்னா ஹைட்ரோஃபைட்ஸில், அக்வாட்டிக் பிளான்ஸில் இருக்கும். ஜீரோஃபைட்ஸ்னால் என்னது, வறட்சி நில தாவரங்கள். ஹேலோஃபைட்னா சால்ட்டு கண்டிஷனில் வளர்றது ஹேலோஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. மீசோஃபைட்னா மாடரேட்டாக இருக்கிறது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆல்ரைட் கைஸ், இன்னைக்கு செக்ஷன் இதோட முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்னா நீட்டுன்றது ஒரு ஆன்சரை மெமரி பண்ணுறது கிடையாது, ஏன் அந்த ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கிறதுக்கு நம்ம வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.